வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 75 நாட்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீடு கடந்திருக்கு. இந்த சீசன் 7ஓட 75 நாட்களை வந்து நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் அனுப்பி வச்சிருக்காரு பிக் பாஸ். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப செலிப்ரேஷனாக இருக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியும். அண்ட் நேற்று எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில் மணி ரொம்பவே வருத்தமாக பேசிக்கிட்டு இருந்தார். தன்னை வந்து அந்த ஒரு டான்ஸ் காம்படிஷனில் அந்த ஒரு இடத்துல வந்து ஆட விடலையே அப்படின்றது ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி மணி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே கவலையாக இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா ஒரு டான்ஸராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெட்டில் வரும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஆட விட்டுருக்கணும். ஹவுஸ்மேட்ஸ் என்னதான் வந்து அவர் ஸ்ட்ராட்டஜி பண்ணார், அதாவது ரவீனா ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அப்படின்னாலும் ரவீனாவை ஆட விடாமல் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு மணியை பண்ணது அப்படின்றது மணிக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பார்க்கலாம் பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக பிக் பாஸ் ஹவுஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, பை.